ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து நீங்க ஓடுனீங்கன்னா, நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்கன்னா, அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுவார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை, இலைப்படைவதும் இல்லை. இது நீ அறியாயோ, இது நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை, ஒரு நாளும் டிஸ்கரேஜ் ஆவது கிடையாது, ஒரு நாளும் விட்டு விடுகிறது கிடையாது. தேவன் சோர்ந்து போகிறதே கிடையாது. ஆனால் தேவனை பற்றி ஒரு இடத்துல சொல்லுகிறது, தேவன் சோர்ந்துட்டார்ன்னு இருக்கு. இருக்கா? இருக்கு. இதே நீங்கள் வச்சுக்கோங்க, ஏசியா 40 வச்சுக்கோங்க, ஏசியா 1ஆம் அதிகாரம் எடுங்க, ஏசியா 1:14. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைச்சி போனேன். அங்கே சொல்கிறது அவர் இழைத்து போவதில்லைன்னு இருக்கு. இங்கே அவர் சொல்கிறாரு, நான் இழைச்சி போயிட்டேன். அதாவது ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பண்டிகை கொண்டாடினாங்க, மாத பிறப்புகளை கொண்டாடினாங்க, மத சடங்காச்சாரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஆனால் தேவனோட இருக்க உறவுல அவங்க ஆக்டிவாக இல்லை. அது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இன்றைக்கும் கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்குது, நிறைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஆனால் படைத்த தேவனோட எந்த உறவுமே இருக்காது. மதம் உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கோம். மதம்ங்கிறது மாம்சத்தில் செயல்படக்கூடிய செயல். தேவனுக்காக மாம்சத்தில் என்ன செய்ய போகிற, வேற ஒன்று ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஹெவியாக இருக்கும். அதை கர்த்தர் வெறுக்கிறேங்கிறார். ஏன்னா அதில் என்னுடைய உறவு இல்லை, என்னோட ஐக்கியம் இல்லை, வெறும் டியூட்டி, மாம்சத்தில் செய்கிற டியூட்டி தான் இருக்கிறது. கிறிஸ்தவங்கிறது மாம்சத்தில் செய்யக்கூடிய செயல் அல்ல, தேவனோட இருக்க உறவு. அதனால தான் கிறிஸ்தவத்தை மதம் நான் சொல்கிறதே கிடையாது. மதம்னா மாம்சத்தின் மூலமாக தேவனை திருப்திப்படுத்துவது, மாம்ச செயல்கள் மூலமாக, ரிலீஜியஸ் டியூட்டி மூலமாக கடவுளை திருப்திப்படுத்தி கடவுள்கிட்டருந்து உன்னை பெற நினைப்பது. இருந்து நடந்து போய் பாத யாத்திரையாக போய் அங்கே போய் சில சடங்காச்சாரங்களை செஞ்சு இதை பார்த்து கடவுள் எனக்கு இறங்கிட மாட்டாரான்னு நினைக்கக்கூடிய மத சடங்காச்சாரங்கள். ஆனால் அதில் கர்த்தர் திருப்திப்படுவது கிடையாது. கர்த்தரை திருப்திப்படுகிறது தன்னோட இருக்க உறவுல தான் திருப்திப்படுகிறார். அதை பார்த்து பார்த்து நான் இழைச்சி போயிட்டேங்கிறார். உங்கள் ஆக்டிவிட்டீஸ், உங்கள் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியை பார்த்து நான் சுமந்து எனக்கே வெறுத்து போச்சுப்பா, களைச்சி போச்சுப்பாங்கிறாரு. ஏன்னா உறவு இல்லை. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுகிறான், உள்ளம் ஒட்டவே இல்லை, வாயிலேயே கின்றான்னா நமக்கு ஒரு நாள் களைச்சி போயிடும். போதும்பா என்றோம். 40க்கு வந்துருங்க. 40:28 போடு. பூமியின் கடகங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இல்லைப்படைவதில்லை, இதை நீ அறியாயோ, இது நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். 30ஆம் வசனத்தை படிக்கும்போது இதை இளைஞர் மேலே பெரிய சாபம் விட்டது மாதிரி இருக்கும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். வாலிப பையங்க மேலே, வாலிபமாக இருக்கிறவங்க மேலே கடவுள் ஒரு சாபம் விட்டது மாதிரி இருக்கும். இது ஏஜை பற்றி பேசலை. மாம்ச பலத்தை நம்பி வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது வாலிபனாக இருந்தாலும் சரி தான், அது வயோதிபனாக இருந்தாலும் சரி தான், மாம்ச பலத்தை சார்ந்து, மாம்ச ஆற்றலை சார்ந்து, தன்னுடைய திறமையை சார்ந்து, தன் ஞானத்தை சார்ந்து, தன்னோட புத்தியை சார்ந்து, தேவனுடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கை, தனக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறான்னா அவன் ஒரு நாள் இடறி விழுந்துருவான். இது ஏஜை பற்றி பேசலை. அது எந்த ஏஜாக இருந்தால், வாலிபனாக இருந்தால் கூட தான், வாலிபன் கூட சோர்வு நடத்த முடியும். தேவனுக்காக வாழணும், தேவனுக்கு அதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் நினைச்ச மனுஷன் மாம்சத்தை நம்பி வாழ்கிறான், மாம்ச பலத்தை நம்பி வாழ்கிறான் என்றால் எந்த நேரத்திலையும் சோர்வடைவான். ஆனால் முற்றிலுமாக தேவனுக்கும் நான் இத்தனை தாழ்த்தி, ஆண்டவர் இது செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, சத்துவம் இல்லை, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, முற்றிலுமாக உம்முடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன், தயவை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய சத்துவத்தை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய அறிவை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய ஞானத்தை சார்ந்திருக்கேன்னா அவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். அவரே சத்துவமாக இருப்பார். கிருபன் சொல்கிறோம்லங்க, கிருபன் என்ன?
கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவங்க தேவன் காமிக்கிற தயவு. சரி, அது என்ன பண்ணும் உங்களை? தகுதி இல்லாதவங்க தேவன் காமிக்கிற தயவு, அவ்வளோதானா? அது என்ன செய்யும் உங்களை? கிருபைங்கிறது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற தயவு. அந்த தயவு உங்களை என்ன செய்யணும்னா உங்களை எம்பவர் பண்ணும். உங்கள் மாம்ச பலத்தினால் எதை செய்ய முடியாததோ அதை அவருடைய பலத்தை கண்டு அவருடைய சத்துவத்தை கொண்டு செய்ய வைக்கும். கத்தரை கண்டு காத்திருக்கிறான், கத்தரை நம்புறான், மாம்சத்தை நம்பலை, மாம்சத்துக்குன்ற விதைக்கலை, மாம்சத்தில் நன்மை ஒன்று இருக்குன்னு பார்க்கல, தன்னோட அறிவாளின்னு பார்க்கல, ஞானம் உள்ளவன் பார்க்கல, சத்துவம் உள்ளவன் பார்க்கல, முழுக்க தன்னுடைய பலவீனத்தை சார்ந்து என்னால் முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய சத்துவம் வெளிப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் அரும்பெரும் காரியங்கள் சாதித்தவர், படித்தவர், மிகவும் படித்தவர். அவர் சொல்றார், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் எப்பொழுது பலவீனமாக இருக்கிறேனோ அப்பொழுது நான் பலம் உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை என் மேலே தங்குதுங்கிறார், கூடாரம் போடுதுங்கிறாரு. 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்துன்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் ரினியூ இங்கே கேஜி பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணுவார், புது பலன் இருக்கு. ஸ்ட்ராங் காமிக்கிறேன். ஆல்டர் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஆற்றலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அவனால் எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறானோ, எது தன்னுடைய இயலாமை நினைக்கிறானோ, தன்னுடைய இயலாமை நினைந்து கர்த்தரை பார்க்கிறான், மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை, ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிற உன்னை கிருபையை நம்பி இருக்கிறேன்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னா அறிவாக இருப்பார், ஞானம் இல்லைன்னா ஞானமாக இருப்பார், திறமை இல்லைன்னா திறமையாக இருப்பார், சத்துவம் இல்லைன்னா சத்துவமாக இருப்பார். தன்னுடைய ஆற்றலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அப்படியே சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இளைப்பாறுதலான வாழ்க்கை, தேவனுடைய ஆச்சரியமான கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. மாம்சத்தை நம்பி வாழ்கிறேன், மாம்ச பலத்தை நம்பி வாழ்கிறேன்னா எனக்கு எந்த சந்தோஷம் இருக்காது, நிறைவு இருக்காது, வருத்தம் சஞ்சலம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து நீங்கள் ஓடுனீங்கன்னா நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்கன்னா அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுவார். கர்த்தர் சோர்ந்து போகிறது இல்லை சொல்லுது. அவர் சோறாத அந்த வல்லமை ஒரு வாழ்க்கையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார்.